அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அபி உமாமத்துல் பாஹிலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், தஆ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி குஃபைஹி யல்பசுஹுமா. தன்னுடைய காலணியை அணிவதற்காக வேண்டி இறை தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதை எடுத்து வர சொன்னார்கள். ஃபலபிஸ இஹ்தாஹுமா, அந்த இரண்டில் ஒன்றை அணிந்தார்கள். சும்ம ஜாஅ குராபுன், காகம் போன்று ஒரு பறவை வந்து ஃபஹ்தமலல் உஹ்ரா, மற்றைய ஷூவை மற்றைய காலணியை சுத்தி சுத்தி வருவதை இறை தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவதானித்தார்கள். பிஹா, மற்றைய ஷூவை மற்றைய காலணியை தூக்கி போட்டார்கள். ஃபஹரஜத் மின்ஹா ஹய்யா, அந்த காலணியிலே இருந்து ஒரு பாம்பு வெளியாகியது. இந்த நிகழ்வை பார்த்து அவதானித்துக் கொண்டிருந்த இறை தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய தோழர்களை பார்த்து, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், இறைவனையும் மறுமை நாளையும் நம்பக்கூடிய மனிதர்கள் ஃபலா யல்பசு குஃபைஹி, தன்னுடைய காலணிகளை தன்னுடைய ஷூக்களை அவர்கள் அணிய வேண்டாம். அந்த காலணிகளை அந்த ஷூக்களை தட்டி சுத்தம் செய்யும் வரைக்கும் அவர்கள் அந்த ஷூவை காலணியை அணிய வேண்டாம் என்று இறை தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ், அனைத்து விதமான தீங்குகளிலேயும் இருந்து எங்களை பாதுகாக்க இறைவனே போதுமானவன். ஷூக்களுக்குள்ளே இருந்து காலணிகளுக்குள்ளே இருந்து எத்தனையோ விஷஜந்துக்கள் தீண்டியதாக நிகழ்வுகள் எத்தனையோ நாங்கள் பார்த்து விட்டோம், கேள்விப்பட்டிருப்போம். இறை தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களை எந்த விதமான விஷஜந்துக்களும் தீண்டிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி எந்த அளவுக்கு எங்களுக்கு சொல்லி வைத்திருக்கின்றார்கள் என்பதை பாருங்கள். உங்கள் காலணிகளை நீங்கள் அணிவதற்கு முன்னால் கட்டாயமாக அதை தட்டி சுத்தம் செய்து கொள்ளுங்கள்.